வணக்கம். சட்டசபையில் மு.க.ஸ்டாலின் கதை முடிந்தது. அதிர்ச்சியில் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் தாவேகாவின் அரசை சட்டசபையில் கடுமையாக விமர்சனம் செய்தது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல்வர் விஜய் அவர்கள் சட்டசபையில் ஒட்டுமொத்தமான திமுகவினர்களுக்கு ஒரே பதிலால் அவர்களை அமைதியாக்கிவிட்டார். கரும்பு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுகின்ற திமுக கரும்பு விவசாய தோட்டத்திற்குள் கான்கிரீட்டை போட்டு அங்கு முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை நடைபயிற்சி எடுத்து போட்டோ ஷூட்டை நடத்தி விளம்பரம் செய்தது சரியா? எந்த ஒரு விவசாயிகளது வயல்களிலும் கான்கிரீட்டை போட்டால் அதன் தன்மை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும். இதுதான் மு.க.ஸ்டாலினின் சாதனை. பல ஆண்டுகளாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, மழைக்காலத்தில் விவசாயிகள் சேகரித்து வைக்கக்கூடிய நெல் குடோன்கள் இல்லாமல் வீதியிலும் பொதுவெளியிலும் கொட்டப்பட்டு தார்பாய்கள் கிழிக்கப்பட்டு மழைக்காலத்தில் நெற்கள் அங்கு முளைக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவின் ஆட்சியில் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அதற்கான ஒட்டுமொத்தமான பதில்களை இந்த ஆட்சியில் திமுக சரி செய்ததா என்ற கேள்விகளுக்கு திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களால் பதிலளிக்க முடியவில்லை. ஸ்டாலின் அவர்களிடம் இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையையும் திமுகவினர்கள் சட்டசபையில் போட்டுடைத்து அவமானப்பட்டு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேச முடியாமல் தற்பொழுது அமைதியாகிவிட்டார். மேலும் தாவேகா முதல் முறை ஆட்சியை அமைத்துள்ளது. அதுவும் 3 மாதங்கள் தான் நிறைவடைந்துள்ளது. புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் முழுவதும் 1 வருடம் காத்திருப்பது தான் சரியாகும். ஆனால் பல ஆண்டுகள் ஆட்சியை அமைத்தோம், அரசியல் என்றாலே திமுக தான் என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஆளும் கட்சியாக வந்தால் விவசாயிகளது குறைகள் என்ன, மேலும் சிறு தொழில் பண்ணக்கூடியவர்களது நிலைமை என்ன என்பது எல்லாம் அவர்களது கண்ணுக்கும் காதுக்கும் கேட்கவும் செய்யாது, தெரியவும் செய்யாது. எதிர்க்கட்சியாக வந்தால் அதை ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஆனால் அந்த பிரச்சனை திமுகவால் தான் வந்தது என்பதை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதாரபூர்வமாக தெரிவிக்கிறோம் என்று வேளாண் துறை அமைச்சர் பட்டியலிட்டு திமுகவின் ஆட்சியில் விவசாயிகள் முறையிட்ட கோரிக்கைகளும் திமுக அரசு செய்த திட்டங்களும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 5% கூட முழுமையாக திமுக அரசு செயல்படுத்தவில்லை. மக்கள் திமுக ஆட்சி மிக பிரம்மாண்டமான திராவிட ஆட்சி என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் எதற்காக தோல்வியடைந்தீர்கள் என்ற கேள்விற்கான பதிலே நீங்கள்தான். நீங்கள் செய்த ஒவ்வொரு துறைகளிலும் கமிஷன் பெற்ற சதவீதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு கிராமத்தை வளர்ச்சியடைய வைத்திருக்கலாம், ஒரு ஊரை வளர்ச்சியடைய வைத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் பட்ஜெட்டில் நிதிகளை குறைத்துள்ளோம். ஆனால் அந்த நிதிகளை குறைத்ததற்கு காரணம் சரியான முறையில் அங்கு பிரச்சனைகள் அனைத்தும் முடிக்கப்பட வேண்டும், அதே சமயம் கடனில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அதிக பட்ஜெட்டை போட்ட திமுக அதை கமிஷனாகத்தான் பெற்றுள்ளதை தவிர மீதமுள்ள பணத்தை கூட விவசாயிகளுக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. மு.க.ஸ்டாலின் பொம்மையாகத்தான் இருந்துள்ளார் என்பதை சட்டப்பேரவையில் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் இல்லாத சட்டசபையில் தற்பொழுது தாவேகாவின் அமைச்சர்கள் கொடுத்த பதிலடியால் அவமானப்பட்டு நிற்கிறார்கள் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு கட்சியும் தோல்வியடையும், ஆட்சியை அமைக்கும். ஆனால் கட்சியின் தலைவர் தோல்வி என்றால் அதற்கு பல காரணங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக கொளத்தூர் தொகுதியே குட்டி சிங்கப்பூராக மாற்றியுள்ளார் மு.க.ஸ்டாலின் என்று பலரும் கூறுகிறார்கள். பின்ன எதற்காக தோல்வியடைந்தார் என்று பார்க்கும் பொழுது தொகுதியில் நல்ல சிறப்பாக செயல்படுத்திவிட்டார். ஆட்சி அதிகாரத்தில் சரியான
தலைமையை அவரால் செயல்படுத்த முடியவில்லை. நிர்வாக தலைமை அவரிடம் இல்லை என்ற காரணத்தினால்தான் மக்கள் அவரை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். யாரை எங்கு வைக்க வேண்டும், என்ன தவறு செய்தால் அதற்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்பதை மு.க.ஸ்டாலின் அவர்கள் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்பேற்பட்ட ஒரு தோல்விதான் அமையும். தாவேகாவின் அமைச்சர்கள் சிறு தவறு செய்தாலும் உடனடியான நடவடிக்கை எங்கள் தலைவர் முதல்வர் எடுக்கிறார் என்று அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களே சட்டசபையில் கூறுகிறார் என்றால் அதுதான் மிக சிறப்பான ஆட்சி, சிறப்பான தலைவர் என்ற ஒட்டுமொத்தமான சட்டசபையில் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் சட்டசபையில் மு.க.ஸ்டாலின் இல்லை என்றாலும் அவரது பெயரை வைத்து சட்டசபையில் மு.க.ஸ்டாலின் கதையை திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களே முடித்துவிட்டார்கள் என்றுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்றால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளது வழக்கு, மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு, இந்த இரண்டிலும் தப்பிப்பதற்கு சிட்டிங் எம்எல்ஏக்கள் எப்போ வேண்டுமானாலும் தாவேகாவின் பக்கம் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைய வேண்டும். உதயநிதியை நம்பினால் நடுத்தெருவில்தான் திமுக நிற்க வேண்டும் என்று தாவேகாவின் அமைச்சர்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள் என்றும் அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் சட்டசபையில் முதல்வராக ஆளும் கட்சியாக வர வேண்டும் என்று பல ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் மீது மக்கள் என்ன நம்பிக்கை வைத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இனி வரக்கூடிய அரசியல் எதிர்காலம் அதிமுக தாவேகா என்று மாறுமே தவிர திமுக தாவேகா என்று மாறுவது கடினம். திமுகவின் நிலைமை இப்படி. உதயநிதி அவர்கள் சட்டப்பேரவையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் வருங்கால அரசியலில் உதயநிதி அவர்கள் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றாலும் அது அன்ஃபிட்டாகத்தான் இருக்கும். அரசியலுக்கு உதயநிதிக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பல சாதனைகளை புரிந்துள்ளார், பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். எது சென்னையில் கொசுவலையை வைத்து நாங்கள் டெங்குவை ஒழிப்பதாக சென்னை மேயர் பிரியா கூறினாரே, அப்படியா? 4500 கோடி மழைநீர் வடிகால் அமைப்பதாக கூறிவிட்டு மறு ஆண்டே மழையால் சென்னை மூழ்கிய போது இயற்கையை எந்த திட்டத்தினாலும் தடுக்க முடியாது என்று அந்தர்வல்ட்டி அடித்தார்களே, அந்த மாதிரி புதிய திட்டத்தை வைத்து ஸ்டாலின் திட்டம் வெற்றியடைந்தது என்று கூறுவதா? ஒருபோதும் கிடையாது. மக்களின் வரிப்பணத்தை இவர்கள் ஒட்டுமொத்தமான மோசடிகளை பண்ணி அதன் மூலம் இவர்கள் சொகுசான வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இதுதான் திமுகவின் தோல்விற்கு காரணம் என்று தாவேகாவின் அமைச்சர்கள் சட்டசபையிலேயே பேசியிருப்பது திமுகவின் சிட்டிங் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் தலைவலியையும் ஏற்படுத்தியுள்ளது. மக்களே, மு.க.ஸ்டாலின் அவர்கள் பற்றியான கருத்துக்கள் சட்டசபையில் விவாதிக்கப்பட்டிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.